கர்த்தர் என் எபினேசர், இம்மட்டும் எனக்கு உதவி செய்தார், இனிமேலும் அவர் எனக்கு உதவி செய்வார் என்று அறிக்கையிடுகிறேன். தேவன் என்னோடு இருக்கிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். தேவன் என் தலையை உயர்த்துகிறார், என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார். அவர் ஒரு நாளும் எந்த இடத்திலும் என்னை தலை குனிய விடுவதே இல்லை. கர்த்தர் என்னை தம்முடைய உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். அவருடைய கையிலிருந்து எதுவும் எவரும் என்னை பறித்து இழுக்க முடியாது. எனக்கு குறித்திருக்கிறதை தேவன் கட்டாயம் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டுவிடுவேன் என்று அறிக்கையிடுகிறேன். என் வாழ்க்கையையும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையையும் என் கர்த்தர் கையில் பத்திரமாயிருக்கிறது. அவர் எங்களை நல்ல துறைமுகத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். தேவன் என்னை மகா மேன்மையுள்ள சந்ததியின் மனுஷியாக பார்க்கிறார். என் சந்ததி தலைமுறை தலைமுறையாக ஆண்டவருடைய சந்ததி என்று சொல்லப்படும். உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று தேவன் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். என் ஜனத்தின் நடுவில் தேவன் என்னை இந்த காலத்தில் மேன்மையாகவும் புகழ்ச்சியாகவும் வைப்பார். எந்தெந்த காரியங்களெல்லாம் காலதாமதம் ஆகிக் கொண்டிருக்கிறதோ அந்த காரியங்களிலெல்லாம் இந்த நாட்களில் தீவிரமாய் தேவன் தீர்வு கிடைக்க பண்ணுவார். எனக்கு எட்டாது என்று நானே முடிவு பண்ணினதை தேவன் எனக்கு சமீபித்து வர பண்ணுகிறார். தேவன் எனக்கு கொடுக்கும் நன்மைகளை என் கைகளை நீட்டி எடுத்துக்கொள்வேன். எதை குறித்தும் நான் கவலைப்பட மாட்டேன். என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். என் குறைவுகளை எல்லாம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார். தேவன் என் ஜீவாதிபதி. எனக்கு வீண் செலவுகளோ மருத்துவ செலவுகளோ வருவதில்லை. தேவன் என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்தி சமாதானத்தையும் சுகத்தையும் கட்டளையிடுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன், ஆமேன்.